அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, தொடர்ந்து தியானம் செஞ்சா நடக்கும் அதிசயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். தியானம் பண்ண உடம்பு நல்லா இருக்குன்னு தெரியுது. தியானம் பண்ண மனசு நல்லா இருக்குன்னு தெரியுது. தியானம் பண்ணா எல்லாம் சிறப்பா இருக்குன்னு தெரியுது. தியானம் செஞ்சா இறைவனுடைய ஆற்றலே பெறலாம்னு தெரியுது. தியானம் தான் மிக சிறந்ததுன்னு தெரியுது. எல்லாம் தெரியுது. என்னால தியானம் செய்ய முடியலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு பல பேரோட கேள்வி இதுதான் இருக்குது. நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த தியானம் அல்லது தவம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல எல்லாத்தையும் தரக்கூடிய அந்த ஆற்றல் கேட்டதெல்லாம் கொடுக்கும் பூதமானது அந்த தியானம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, நீங்க அத நம்பாம இருக்கிறது தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே. நம்பாமேன்னா நீங்க நம்புறீங்க. ஆனா நம்பல. அதான் ப்ராப்ளம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு போயி லெஃப்ட் திரும்பி, ரைட் திரும்பி தோண்டு 100% உள்ள தங்க போதையல் இருக்குதுன்னா, அது எவ்ளோ நேரமானாலும் நீங்க தோண்டி அத எடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா எடுத்து விடுவீங்க. அப்போ இம்பார்ட்டன்ஸ் தான் மேட்டரு. நீங்கள் தியானத்திற்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொடுக்கவில்லை என்றுதான் நான் சொல்வேனே தவிர, உங்களால் தொடர்ந்து தியானம் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் உங்களது சோம்பேறித்தனம்தான் என்றுதான் நான் சொல்வேனே தவிர, தியானத்தின் மீதோ அல்லது எதன் மீதும் நான் பள்ளியை சுமத்த மாட்டேன். காரணம் என்னன்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் நாளைக்கே சாகப் போறேன்னு தெரிஞ்சது. நான் இன்னைக்கு காலையில மதியம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாத்திரைய சாப்பிட்டே ஆகணும்னா, நீங்க சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? ஏன்னா உயிர் முக்கியம்னு உங்களுக்கு தெரியுது தானே? அப்போ உயிர் மேல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தியானத்தின் மீதும் வர வேண்டும். தியானம் தானே இன்னும் நம்ம 100 வருஷம் வாழப் போறோம். எப்பயாவது பண்ணிக்கலாம், எப்பயாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நெக்லஜென்ஸ் வந்துருச்சுன்னா, அத நீங்க அச்சீவ் பண்ண முடியாது. அதுதான் வைராக்கியம்னு சொல்றாங்க. இத கடந்த நிலையில் சொல்லணும்னா, இத்தனை வருஷம் நீங்க பண்ணின கருமா மொத்தமா வந்து ஸ்டோர் ஆகி உங்களுடைய பதிவுகள்ல பதிஞ்சு இருக்குது. பதிஞ்சிருக்கும்போது அது எப்படி வந்து உங்கள தியானம் செய்ய விடும்? தியானம் பண்றதே மன பதில்களை அழிப்பதற்கு தான். அத அழிக்கப் போகும்போது அது எப்படி ஏத்துக்கும்? அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மனதை அழிக்கும் கருவிதான். தியானம் மனத முதல்ல ஒரு நிலைப்படுத்தணும். அதுவே நிறைய நேரம் உட்கார்ந்தது இருந்தீங்கன்னா தானே அது தவம். தியானத்தில ஆரம்பிச்சு தவத்துல நீங்க முடிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில எனக்குமே பண்ண முடியல. தியானம் செஞ்சா நல்லதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தியானம் தான் மெயின். இந்த உலகம் பொய் வீடு, பொய் வாசல் போய், குழந்தை பொய், பொண்டாட்டி பொய், புருஷன் பொய், எல்லாமே பொய், பொய், பொய்ன்னு சொல்ல சொல்லதான் என்னுடைய தன்மை. மொத்தமும் தியானம் பக்கம் கான்ஃபிடென்ட்டா திரும்புது. அப்போ நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை முறையும் மாறும். நீங்க ரெகுலரா தியானம் பண்ணணும்னா வைராக்கியம் இருந்தே ஆகணும். எந்த வேலை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இந்த தியானம் தான் என வழி நடத்தப்போது. நீங்க நம்பணும் எனக்கு எல்லாத்தையும் தரப்போறது. இந்த தியானம் தான். இந்த தியானத்தின் மூலமாகத்தான் நான் ஞானத்தையும் பெறப்போகிறேன். அந்த வைராக்கியத்தோடு உட்காரணும் அப்படின்னாதான் மோட்சம், முத்தி, ஞானம் எல்லாமே கிடைக்கும். அத விட்டுட்டு இவங்க ஏதோ சொல்லிக் குடுத்தாங்க, ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு பண்றவங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. வைராக்கியத்தோடு உட்காரணும் தியானத்துல. ஆனா உட்காரும்போது இயல்பா உட்காரணும். ஆனா நான் ஏதோ தியானம் பண்ண போறேன், தவம் அப்படிங்கிற தன்மையில் பண்ணீங்கன்னா பயத்தை கொண்டு வந்துரும். படபடப்பு வந்துரும். வைராக்கியம் அப்படிங்கிறது படபடப்பு, ஓவர் திங்கிங் கிடையாது. வைராக்கியம் அப்படிங்கிறது பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் லெவல் தான். தியானம் பண்ணும்போது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, கவலையும் இல்லாம தியானம் பண்ற அப்படிங்கிற ஒரு திமிர் இல்லாம கேஷுவலா உட்காருங்க. சாப்பாடு சாப்பிட்டா எப்படி கேஷுவலாக சாப்பிடுவீங்களோ, ஒரு படம் பார்த்தா எப்படி வேலா படம் பார்ப்பீங்களோ, அப்படி உட்காருங்க. கேஸ் விலை உட்காரும்போது தவம் அல்லது தியானம். விரைவில் உங்களுடைய வைராக்கியம் மட்டும்தான். ஒரே கீ என்ன ஆனாலும் பரவால்ல. நான் தியானத்தை செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற வைராக்கியத்தையும், வேகத்தையும், ஊத்வேகத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். நன்றி. வணக்கம்.